So hi, hello, good morning, welcome to Lokesh Universe Vlog. So காலையிலே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடலாம். கட் பண்ணு. Loki vlog. Loki vlog universe. திருப்பி. பால் எம்பால் இல்லனா இந்த சைடு வச்சிரணும்டா. நான் vlog-ஆடா. ஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்றோம்ல. Hi, hello, good morning. காலையிலே நீலாங்கரை பீச்ல கிரிக்கெட் விளையாட வந்தப்ப ஜாலியா இருந்துச்சு. So this is from Manigandan. Hello, good morning guys. Welcome to Loki vlog universe. So காலையில நீலாங்கரை பீச்ல கிரிக்கெட் விளையாடலாம்னு வந்தோம். ஸோ வெயில் காலத்துல தாக்கு பிடிக்க முடியல தான். ஆனா அதனால கொஞ்சம் ஏர்லியா காலையிலே பாய்ஸ் எல்லாம் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பாய்ஸ் எல்லாம் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டோம். என்னடி சொல்ற? காலையில 6 மணிக்கு வந்ததுனால ஒரு இடம் கிடைச்சிச்சு. பட் ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரியா பசங்க இடம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்து நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விளையாண்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இறுதியில் 6 ஓவருக்கு 52 ரன்கள் டார்கெட் என்ற நிலையில் எங்கள் பாப்பம்பட்டி அணி இன்னும் 7 ரன்கள் அடிக்க வேண்டும் ஒரு ஓவரில். அதை தான் கடந்து கொண்டிருக்கிறார் கோகுல் அவர்கள். கோகுலுக்கு ஒரு ஷாட் வைங்க. கோகுல் ஹாய் சொல்லுங்க. ரெண்டு இல்லையா? 3 ரன் இல்ல அப்பயும். ஒரு ரன் தான வரணும். அவன் சைக்கு தந்தா, அடுத்து ஒரு சைக்கு தந்தாரு, அடுத்து திரும்ப ஒரு சைக்கு வந்திருக்காரு. அது டபுள்ஸ் தானே இப்போ ஒரு ரன். டபுள்ஸ்ல ஒரு ரன் உண்டுல. 3 ரன் ஓடி இருக்காங்க அந்த ஓவர்ல. ஏய் இங்க வாடா. அதுல ஒரு ரன் சொல்றேன். அப்படி இல்லடா நீ எப்படி வாடா? ஓ அப்படி வரணுமா? அது வழக்கம் போல தான். அந்த ஒரு ரன் அடிச்சிட்டு தர மாட்டாங்க, அந்த வைடுனா தர மாட்டாங்க, அந்த ஏரியா ஃபைட் நடக்கும்ல அதே மாதிரி தான். சோ இவர்தான் கவிராஜ். சன் டிவி செய்திகளுக்காக. ஓ மை காட், இப்போ நம்ம மணி இறங்க போறாரு. அவன மரியாதை வெல்ல ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஜெயிக்கிறதுக்கு ஆடுங்கடா. 6 பாலுக்கு 7 ரன் ஃப்ரேம் தெரியாது. இப்படி 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும்ன்றாங்க. எனக்கே விளையாட தெரியாது. என்ன கூப்பிட்டு சரி பாய் சிக்கா களை இறக்கிருச்சு. Is that real? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. வாங்க மணி நீங்களே சொல்லுங்க எப்படி நீங்க வந்து ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கு. சரி பாய்ஸ் சொன்ன மாதிரியே மேட்ச அடிச்சு ஜெயிச்சு 6 பால் இருந்த நிலையில நான் போன 7. நான் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். அவன் லாஸ்டா தான் வந்து அடிச்சான். நான் அடிச்சு கொடுத்ததா ரன். ஏமாத்துறா. கேக்ல வந்து எப்படி டூபே வர அந்த மாதிரி நான் டூபே ஃபர்ஸ்ட் இறக்க மாட்டானே. மைக்கேல் ஆசி வந்து ஃபர்ஸ்ட் காப்பாத்திட்டான். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், யாரு? நான் தான். இவனால தான் இந்த தோனி இறங்குனாரு. இவன் மட்டும் ஒழுங்கா அடிச்சிருந்தா அந்த தோனி இறங்குறாரு. தேங்க் யூ ஃபார் தி சப்போர்ட். இவர்தான் இவருக்கு இதான் வேலை. குச்சமே இல்ல. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம். பட் ஆனால் இன்னொரு டீம் வந்தனால இப்போ டாஸ் போட்டு திருப்பி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. டாஸ்லையாவது வின் பண்ணுவோன்னு பார்த்தா சிஎஸ்கே ருத்ராஜ் மாதிரி தான் வின் பண்ணல. திருப்பி பவுலிங் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா? ஓகே எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயிக்க போறது இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க எப்படி மேட்ச் மாத்துறேன்னு மட்டும். உயிருக்கு பயந்து பால் விட்டு பிறகுலாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டானா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். A few moments later. நாசமா போயிருவீங்களா? தம்பி சொல்லுங்க தம்பி, ஆவேசமா போனீங்க. அது ஆவேசமா நம்ம போனோம், அதுல தப்பு இல்ல. ஆவேசமா போறதுல தப்பு இல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேட்சும் நம்ம ஃபினிஷர் ஆக முடியுமா சொல்லுங்க? ஏதாச்சும் ஒரு மேட்ச் லாஸ்ட் செய்யும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க.
தல என்னாச்சு? எல்லாமே வந்து நம்ம வந்து எப்ப அவுட் ஆன வேண்டிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம ஒண்ணு ஜட்டா மாத்திரம் போட்டாருங்க. அதாவது அவங்களாம் பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், இன்டோர் புடிச்சாப்ல புடிச்சு பால கை கொடுக்கறது, பந்து விடுறது அப்படின்னு அவ்வளவுதான்டா, வினிங்கடா. இந்த விக்கெட் நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் நல்லா ஆடணும். நமக்கு வந்து ஏதோ பேட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, இதை கொடுத்துட்டு வந்து நமக்கு சாப்பிட விட்டுருக்கானுங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம ஓக்காளி ஒண்ணு கீப்பிங் நிக்கிற, இல்லைன்னா வந்து ஸ்லிப் நிக்கிற, உனக்கு பேட்டிங் கொடுக்கலான்னு வேற ரிப்போர்ட் பண்ற, அதான் இல்ல பத்து போடுற. சரித்திரமே இல்லை.